சங்கீதம் 60. தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். 11வது போதக சங்கீதம். யுத்தத்தில் தேவனுடைய உதவியை பற்றிய உபதேசம். தாவீது இதுவரையிலும் தன்னுடைய நெருக்கங்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் மத்தியில் அநேக சங்கீதங்களை எழுதினார். அதன் பின்பு இப்போது ஒரு ஜெய சங்கீதத்தை மகிழ்ச்சியோடு எழுதுகிறார். தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்த பின்பு அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதுக்கு சீரியரோடும் ஏதோமியரோடும் யுத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் தாவீதையும் அவருடைய சேனையையும் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றி உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய தேசத்திலே செழித்திருக்கிறார். அவருடைய தேசத்தின் காரியங்கள் எல்லாம் சுமூகமாய் நடைபெறுகிறது. சகலமும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இதற்கு முன்போ அல்லது இதற்கு பின்போ தாவீதுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டானதில்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்தான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கில 18000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். 2 சாமுவேல் 8:3-13. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபராத்து நதியண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். செருயாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 18000 ஏதோமியரை முறியடித்தான். 1 நாளாகமம் 18:3-12. தாவீது தாழ்ந்திருந்த காலத்தில் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்தது போல அவர் உயர்ந்திருக்கும் போதும் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறார். தனக்கு சுகவாழ்வு வந்தவுடன் தாவீது கர்த்தரை மறந்துவிடவில்லை. பல வருஷங்களாக தாவீதுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. தாவீது அந்த வருஷங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து அது பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். பல வருஷத்தின் கஷ்டம் கர்த்தருடைய கிருபையினால் முடிவு பெறுகிறது. புதிய ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் தாமே இஸ்ரவேலை அவர்களுடைய சத்துருக்களுக்கு மீட்டு ரட்சிக்குமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜெயம் பெறும் என்று தாவீது விசுவாசிக்கிறார்.